நம் உரிமை குரல் நிகழ்ச்சியில் பலமுறை விவாதித்து விட்டோம். திமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் சண்டை உச்சத்தில் இருக்கிறது என்று பல நிகழ்வுகளை எடுத்துக்காட்டி விளக்கியும் ஆகிவிட்டது. ஆனாலும் சண்டையா, எங்களுக்குள்ளையா, சீச்சி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே என்று கீழே விழுந்தும் மண் ஒட்டாததைப் போல மீசையை துடைத்து கொண்டு இருந்தது திமுகவும் காங்கிரஸ் கட்சியும். ஆனால் கத்திரிக்காய் முற்றினால் கடைத்தெருவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். அதுதான் இதோ திமுக காங்கிரஸ் கட்சியின் குடுமிப்பிடி சண்டை ஸ்டண்ட்டுகள் பொதுவெளியில் வந்து குவிந்து கொண்டிருக்கிறது. நாம் இல்லை என்றால் இந்தியா கூட்டணியே கிடையாது. காங்கிரஸ் கட்சியினருக்கு தொகுதிக்கு 3000-4000 ஓட்டுகள் தான் இருக்கிறது. பூத் கமிட்டி போடக்கூட ஆள் இல்லாதவர்கள் ஆட்சியில் பங்கு கேட்கிறார்கள். அவர்களுக்கு அதிக அளவு பங்கு கொடுக்க கூடாது என்று தன் உள்ளத்தில் இருப்பதை அப்படியே வெளிப்படையாக சொல்லி இந்த முறை பஞ்சாயத்தை கிளப்பி இருப்பவர் மதுரை திமுக எம்எல்ஏ கோ தளபதி. இந்தியா கூட்டணியை காப்பாத்திக்கிருக்கோம். ஆனா இந்த காங்கிரஸுக்கு நல்லா போனா அங்க சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத் கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. மேடையில் இப்படி காங்கிரஸ் கட்சியை பற்றி பேசியதும் ஏற்கனவே புகைந்து கொண்டிருந்த திமுக காங்கிரஸ் போர் தற்போது மீண்டும் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கிவிட்டது. காங்கிரஸ் கட்சியை இப்படி தொடர்ந்து பொதுவெளியில் அவமதிப்பதை நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். களத்தில் செயல்படுவதில் கடுமையான நெருக்கடிகள் உள்ள போதும் கூட்டணி தர்மம் கருதி அனுசரித்து போகிறோம், அமைதி காக்கிறோம் என்று பொறுமையிருக்கிறார் எம்பி ஜோதிமணி. மேலும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையோ திமுக தலைமை கோ தளபதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். ஆனால் இங்குதான் ட்விஸ்டே. திமுக எம்எல்ஏ தளபதி மீது நடவடிக்கை எடுக்குமா என்பது $1000 கேள்விதான். காரணம், ஏற்கனவே தாவேகாவிற்கு ஆதரவாக பேசியும் செயல்பட்டும் வரும் பிரவீன் சக்கரவர்த்தி, ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்காத காங்கிரஸ் கட்சி சொன்னவுடனேயே திமுக நடவடிக்கை எடுத்து விடுமா என்ன? இப்படி ஈகோவாலும் வார்த்தை போர்களாலும் தகித்து கொண்டிருக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி. ஆக பூத் கமிட்டி போடக்கூட ஆளில்லை என்ற திமுகவின் விமர்சனம் சொல்லும் செய்தி என்ன? உண்மையாகவே பூத் கமிட்டி போடக்கூட ஆளில்லாத நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி இருக்கிறதா? காங்கிரஸ் கட்சியை பொதுவெளியில் திமுகவினர் கேவலமாக பேசுவது ஏன்? களத்தில் முற்றுகிறதா திமுக காங்கிரஸ் வார்த்தை போர் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி.